Hello friends, welcome to Men's Fashion Tamil. Welcome to Dark Salon. Bro, welcome bro. So first நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன் உங்க சலூன் பத்தி. ஸோ இந்த நம்ம டார்க் சலூன் வந்து பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். கண்டிப்பாக. ஸோ சடனாக வந்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக சலூன் கடையில் போனோம் அப்படின்னா ½ hour 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்ககிட்ட முன்னாடியே அப்பாயின்மெண்ட் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ டைம் சொல்லிவிட்டு அந்த டைமில் நம்மளை வர சொல்லுவாங்க. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9788889717. ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் கால் எடுப்பீங்களா? இல்லை ப்ரோ, ரிசப்ஷனில் ஆள் இருப்பாங்க, அவங்க எடுப்பாங்க. ஓகே ப்ரோ, தேங்க் யூ. எனக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஸோ புதுசாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. Can I be your superhero? Superhero. Can I be your superhero? Superhero. 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 Fly away. It's the first time of today. Today. To dream, believe. You are the strength, you're all I need. Need. Oh, gonna give it a shot. Only one of me to shield you all from the enemy. You're a superhero. You're a superhero. Can I be your superhero? Superhero. 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 Can I be your superhero? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நானே சொல்கிறேன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்தது. அது என்னடானா, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், என்னோடய ஹேரை வந்து ஆக்சுவலி கலர் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 days முன்னாடி ஷூட் பண்ணிட்டேன். பட் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நல்லா இருக்கும்னு நினச்சி ட்ரை பண்ணேன். பட் வந்து நம்ம ஃபேஸ் கட்டுக்கு அது சூட் ஆகலை. நம்ம ஃபேஸ் கட்டுக்கு, நம்மளோட ஸ்கின் கலருக்கு வந்து பிளாக் ஷைனிங் ஹேர் தான் செட் ஆகும். அண்ட் மேக்ஸிமம் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அதுதான் செட் ஆகும். நம்ம படம் பார்த்துட்டு ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கலர் அடிக்கிறாங்க, நம்ம கலர் அடித்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்க்கு மேட்ச் ஆகாது. ஆக்சுவலி ஹேர் கலரிங் பண்ணுறதையும் ஒரு ப்ராசஸாக நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். பட் என்னை பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஹேர் கலர் பண்ணுங்கள், மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுங்கள். நம்ம பண்ணுறது வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை அப்டேட் பண்ணணும், அதாவது மேலே கொண்டு போகணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளோட இப்போ இருக்கிற பர்சனாலிட்டி கீழே இருக்கிற மாதிரி என்றைக்கும் பண்ணாதீங்க. அண்ட் அந்த மிஸ்டேக் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 months எப்படியோ என்னால் வந்து பர்மனெண்ட் ஹேர் கலர் பண்ணேன். இனி முடி வெட்டி தான் ஆகணும். ஒரு 2-3 months வெயிட் பண்ணணும். ஏன்னா எனக்கு பிளாக் டை அடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே மாதிரி வீடியோ வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். நம்மளோட MFT நண்பர்கள் நிறைய பேர் வந்து ப்ரோ பம்படோர் ஹேர் வேக்ஸ் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான், 4000 rupees. ஸோ அஃபோர்டபுளாக ஒரு ஹேர் வேக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா நான் வந்து Qraa மென் ஹேர் வேக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ஜெல் டைப் வேக்ஸு. என்னோடய ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய முடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிரிஞ்சு நிற்கும், அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கும். நமக்கு அந்த ஷைனிங் லுக் வேணும், அந்த ஸ்மூத் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக இந்த Qraa மென் வேக்ஸ் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் டைப் வேக்ஸ். ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஷைனிங் லுக் எடுத்து கொடுக்கும்.
அண்ட் ஷைனிங் லுக்குக்காக மட்டும் கிடையாது, நம்ம பேக்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பொசிஷனில் லாக் ஆகி நின்றும். ஸோ நம்ம டிசைர், அதாவது மனசில் நினச்ச அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே நம்மளால் செட் பண்ண முடியும், காற்றுல கலையாது. அண்ட் அதே மாதிரி இந்த ஹேர் வேக்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ளெக்சிபிள் தான். நீங்கள் மார்னிங் செட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் சப்போஸ் கலையுது அப்படின்னா, ஒரு சில ஹேர் வேக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ச் பை எல்லாம் நம்ம ஊரில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. முடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரஃபாக நின்றும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கூட ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. அண்ட் காஸ்ட்டு ரொம்ப கம்மி, நியர்லி 200 rupees தான் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த ஹேர் கலர் என்னோட ஃபேஸ் கட்டுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ நீங்களும் புள்ளிங்களோ மாறிட்டீங்களா அப்படின்னு. நான் புள்ளிங்களோ மாறல. எனக்கு எப்பவும் வந்து இந்த கிளாசிக் மென் ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஜஸ்ட் சிம்பிள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட் பாய் ஃப்ரம் சஞ்சு.